ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்து பேசக்கூடிய டாபிக் வந்து நம்ம ஃபியூச்சர் சிஎம் விஜய் வந்து எப்படி வந்து ஆட்சியில் அமருவார், அதுக்கு வந்து என்னென்ன கேசஸ் வந்து இடைஞ்சலாக இருக்குது, எத்தனை சீட் வந்து கம்மியாக இருக்குது, அதில் வந்து எந்தெந்த வழக்கை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கா, அப்போ வந்து எந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்தாங்க, இது ரிலேட்டடாக வந்து டிஎன்பிசியில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து டே டு டே வந்து நம்ம என்ன வந்து நடந்துட்டு இருக்குதோ, கரண்ட் சுச்சுவேஷன் வந்து என்ன நடந்துட்டு இருக்கோ அந்த நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே வந்து அதான் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வந்து படிக்க தேவையில்லை. நம்ம வந்து இப்போ சொல்றதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டாலே வந்து இன்னும் வரக்கூடிய வந்து குரூப் 2, குரூப் 1 அண்ட் குரூப் 4 விஏஓ எக்ஸாம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக பேசக்கூடிய ஹாட் டாபிக் வந்து இந்த பொம்மை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரீசன் பொம்மை கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து யார், பொம்மை வழக்கு வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 1994. சரிங்களா? இந்த வழக்கு வந்து இப்ப கரண்டா வந்து ஏன் அந்த வழக்கை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த பெரும்பான்மை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 118. அந்த 118 சீட் வந்து விஜய் அவர்கள் வந்து 108 வந்து சீட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் தேவைகள் வந்து அதிகமா இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம அடுத்த என்ன ஆட்சி அமைக்கலாமா, இல்ல பெரும்பான்மை வந்தாதான் வந்து ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரா, அப்பனாதான் சிஎம்மா உட்கார முடியுமா, இதுல என்ன சிக்கல்கள் இருக்கு, இதுல என்ன மாதிரி ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இப்ப இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த பொம்மை வழக்கு வந்து எந்த வருஷம் வந்தது அப்படின்னா 1994. நெக்ஸ்ட் வந்து முதலில் வந்து என்ன நடக்கும், இதுதான் வந்து ஹெட்டிங்கு. தேர்தல் முடிந்த பிறகு எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி வந்து மெஜாரிட்டி நிரூபிக்க முடியும் என்று பார்க்கப்படும். சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல எந்த கட்சி வந்து லீடிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு 18வது சட்டமன்ற தேர்தலில் வந்து 19வது சட்டமன்ற தேர்தலில் வந்து இப்போ நம்ம டிவிகே வந்து 108 இடங்களும், அதுக்கப்புறம் வந்து மற்ற சில கட்சிகளும் வந்து இருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் வந்து அதிகமான சீட்டு வந்து எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப வந்து அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஆனா வந்து ஆளுநர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா 108 பெரும்பான்மை இருந்தா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதோட வந்து விஜய் அவர்கள் வந்து 3வது முறையா வந்து ஆளுநரை சந்திச்சு ஆட்சி அமைப்பதற்கான வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பொதுவாக வந்து எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா உறுப்பினர்களோட எண்ணிக்கை சார்ந்து இருக்கும், அப்புறம் கூட்டணியோட ஆதரவு, அதுக்கப்புறம் வந்து வெளியிலிருந்து எந்த மாதிரி ஆதரவு, இதன் அடிப்படையில் வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த பொம்மை வழக்குல வந்து ஆளுநரின் பங்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் வந்து 164 வந்து என்ன சொல்லுது, இவர் ஆளுநரோட பங்களிப்பு வந்து, அதாவது ஒரு சிஎம் ஆகுறதுக்கு வந்து ஆளுநரோட பங்களிப்பு வந்து என்னென்ன அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் வந்து 164, முக்கியமான ஆர்டிகல். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஆளுநர் வந்து பெரும்பான்மை அல்லது கூட்டணியை அரசு அமைக்க அழைக்கலாம். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்ப்போம் அப்படின்னா, தெளிவான பெரும்பான்மை இல்லையில் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லலாம். அதாவது நம்ம இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இப்ப நமக்கு கையில வந்து எவ்வளவு சீட் இருக்கு, 108 + 5 காங்கிரஸ் வந்து ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 113 தான் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இப்ப கரண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கம்யூனிஸ்ட் 2, சிபிஐ இருக்கு பாத்தீங்களா, அவங்க 2, அப்புறம் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் அவங்க 2 வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் வந்து இதுல வந்து ஒன்னு மைனஸ் பண்ணிருங்க. அப்ப 107 + 5 + 2 + 2 அப்போ வந்து எத்தனை இடம் சொல்லி பாருங்க, 112, 4, 116. இன்னும் தேவை வந்து 2 இடங்கள் தான் வந்து தேவை. விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்து இன்னும் வந்து 2 இடங்கள் தான் வந்து தேவை. ஆனா வந்து ஆளுநர் வந்து ஏன் வந்து திரும்பி அனுப்பிடுறாரு, இந்த பெரும்பான்மையை வந்து நாங்க சட்டசபையில தானே வந்து நிரூபிக்கணும், இப்ப ஆளுநர் மாளிகையில வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொம்மை வழக்கோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஆர் பொம்மை வழக்கு வர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியது வந்து என்ன கூறியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொம்மை வழக்கோட ரிசல்ட் மெஜாரிட்டி இருக்கிறதா என்பதை ஆளுநர் தனியாக முடிவு செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வந்து யார் ஆளுநர் முடிவு செய்ய முடியாது அப்படின்னா யார் வந்து முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பான்மை நிரூபிப்பு கட்டாயமாக சட்டசபையில் நடைபெறும் நம்பிக்கை, அதாவது ஃபிளாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பிக்கை தீர்மானம், அதை சட்டசபையில தான் வந்து நிரூபிக்க வேணுமே தவிர ஆளுநர் வந்து கண்டிப்பா நிரூபிக்க கூடாது. ஒருத்தர் வந்து ஆட்சி அமைக்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்கணும். திரும்ப நீங்க வந்து பெரும்பான்மை வந்து கூட்டுவாங்க, எத்தனை சீட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டு அவங்கள வந்து அவமதிச்சு அனுப்பிவிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அந்த பெரும்பான்மை நியமிப்பு வந்து எங்க இருக்கணும், அதான் நம்ம கொஸ்டின், எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சட்டசபையில தான் வந்து இருக்கணும். சரியா?
மேலும் இந்த அரசியலமைப்பு ஆர்டிகல் 356 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகாரத்தை வந்து தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது. அந்த ஆளுநருக்கான ஒரு சில அதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரத்தை வந்து தவறுதலா பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற சொல்ற ஆர்டிகல்ஸ் வந்து 356. ஆர்டிகல் 361 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஆளுநருக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு 361 ஆளுநருக்கு சில சட்டப்பூர்வமான பாதுகாப்பை வந்து வழங்குது. அதாவது ஆளுநருக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குற ஆர்டிகல் வந்து 361. ஆனால் அரசு அமைக்க மறுப்பதற்கான நேரடி அதிகாரம் அதாவது அரசு அமைக்கிறதுக்கு வந்து ஆளுநர் வந்து எந்தவித குறுக்கீடும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து இந்த பொம்மை வழக்கு வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்கு. எழுதி வச்சுக்கோங்க, இந்த பொம்மை வழக்குல இருந்து கண்டிப்பான முறையில ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கட்டாயம் வரும். ரைட்டா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதோட முடிவு வந்து என்ன அப்படின்னா, ஆளுநர் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லலாம். ஆனால் இறுதி முடிவு வந்து எங்கதான் இருக்கணும்? சட்டசபையில தான் இருக்கணும். அந்த வேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சட்டசபையில தான் வந்து இறுதி முடிவு எடுக்கப்படும். ஆளுநர் மாளிகையிலேயோ இல்ல ஆளுநர் சார்ந்த அலுவலகத்திலேயோ வந்து எந்த முடிவும் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கொஸ்டின் பாருங்க, ஜனநாயகத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் இடம் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து சட்டசபை அல்லது சட்டமன்றம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பான முறையில லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்பட்டது இல்ல இந்த பிடிஎஃப் வந்து தேவைப்பட்டாலும் எனக்கு பிடிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க வந்து சென்ட் பண்றோம். ஓகே, தேங்க்யூ.